தினமும் தன் மகனிடம் ஒரு கனவை பகிர்ந்து கொண்டாள். ஒரு நாள் வரும், நம் நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் நன்றாக படிப்பார்கள், வேலை செய்வார்கள், அவர்களது சுய நம்பிக்கையால் வாழ்வார்கள் என்று. அந்த குழந்தையின் பெயர் ராஜ். அந்த வார்த்தைகளை மனதில் கற்பனை செய்தான். பள்ளிக்கு சென்றான். விரைந்து வளர்ந்து ஒரு ஆசிரியராக ஆனார். இன்று ராஜ் அந்த கிராமத்தில் பல நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறார். சாமியின் கனவு சற்று தாமதமானாலும் நனவாகியுள்ளது. இந்த கதையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுதந்திரம் என்னும் சூரியன் ஒளிர, சுதந்திரம் என்னும் சூரியன் ஒளிர, நம்பிக்கையின் விதைகள் முளைக்கட்டும், கல்வி ஒளி வானாக விரிய, எட்டாத கனவுகள் நனவாகட்டும், பசியின்றி பசுமை நாட்டும், விவசாயியின் முகம் சிரிக்கட்டும், பெண்கள் பயமின்றி நடக்க, குடிகள் மகிழுடன் வாழட்டும், ஊழல் என்ற இருள் ஒளியாய் போக, ஒற்றுமை என்ற ஒளி மனதில் ஒலிக்க, இளைஞர் எழுச்சி நம்மை தூக்க, புதிய பாரதம் பொலிவோடு எழட்டும், சாதி மதம் எல்லாம் கடந்த மனிதம் பேசும் பாரதம் வரட்டும், கனவுக்குள் அல்ல உண்மையாய் என் இந்தியா உயரட்டும், அந்த இந்தியாவை